எண்டோஸ்கோபி நம்மளுடைய இறைப்பையில என்ன இருக்கு, உணவு குழாயில் என்ன இருக்கு, சிறுகுடலோட ஆரம்ப பகுதியில் என்ன இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் ஒரே டெஸ்ட் தான் இது. எந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் போய் பார்த்தாலும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னு நம்ம ஆர்வமா இருப்போம். இந்த வீடியோல அப்படின்னா என்ன, எப்படி பண்றாங்க, அந்த எக்யூப்மெண்ட் எப்படி டிசைன் பண்ணி வைக்கிறாங்க, யாரெல்லாம் பண்ணிக்கணும், நம்மளுக்கு அந்த இடத்துல என்னவாக நம்ம பிஹேவ் பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா என்னோட யூடியூப்ல இருக்கிற எண்டோஸ்கோப்பிங்கிற பிளேலிஸ்ட் போய் எல்லா வீடியோஸையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எண்டோஸ்கோபினா என்னங்க டாக்டர் அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன டியூப். அதாவது நம்ம ஒரு உணவை வந்து வாயில வச்சு ஸ்வாலோ பண்ணா அந்த உணவோட சைஸ் எவ்வளவு இருக்குமோ அதை விட சின்ன டியூப் தான் இந்த டியூப். இந்த டியூப் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு டியூபா இருக்கும். இந்த டியூப்ல வந்து 2-3 விஷயங்கள். ஒன்று வந்து அருமையான ஒரு கேமரா ஒரு டிப்ல கனெக்ட் ஆயிருக்கும். இன்னொன்று லைட், அந்த கேமரா பார்க்கக்கூடிய ஒரு லைட் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும். இன்னொன்று ஒரு காத்து, நம்ம ஏதாவது பயாப்சி எடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு ஓப்பன் சேனல் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. இது மூணையும் இனிஷியேட் பண்ணது தான் இந்த டியூப் வந்து இருக்கும். இந்த டியூபை வந்து வாய் வழியாக செலுத்தும் பொழுது ஃப்ரீயா ஃபிளெக்சிபிளா உள்ள போய் உணவு குழாயிலிருந்து இறைப்பையிலிருந்து சிறுகுடலோட ஆரம்ப பகுதி வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்துட்டு வர முடியும். லெஸ் தென் 30 செகண்ட்ஸ் தான் இது வந்து முழுசாக ஆகும். இது கம்ப்ளீட்டா பார்க்கறதுங்க. எண்டோஸ்கோப்பியில வந்து யூசுவலா என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, பொதுவாக வந்து எண்டோஸ்கோப்பி 2 டைப். ஒன்று வந்து டயக்னோஸ்டிக் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், இன்னொன்று தெரப்பியூட்டிக் எண்டோஸ்கோப்பி. டயக்னோஸ்டிக்னா வெறும் பார்த்து டயக்னோஸ் பண்ணுறதுக்காக மட்டும், ஏதாவது உணவு குழாயில் புண்கள் இருக்கா, ரத்த நாளங்கள் வீங்கி இருக்கா, ரீஃப்ளெக்ஸ் எசோஃபேஜிட்டிஸ் இருக்கா, அல்சரேஷன்ஸ் இருக்கா, ஸ்டமக்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பாலிப் இருக்குதா, கட்டிகள் இருக்கா, கேன்சரஸ் லீஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, எல்லாமே வந்து நம்ம பார்த்து டயக்னோஸ் பண்ணக்கூடியது டயக்னோஸ்டிக் எண்டோஸ்கோப்பிமோ. இதே இது தெரப்பியூட்டிக் எண்டோஸ்கோப்பி அப்படின்னா வந்து சில சமயங்கள் வந்து ப்ளீடிங் ஆகலாம், யாராவது குழந்தைகள் வந்து காயின் மிளிங்கி இருக்கிறது, டென்ச்சர்ஸ் வந்து பல் கிளிப்புகள் வந்து மிளிங்கி இருக்கிறது, ரப்பர் பேண்ட், பேட்டரிஸ் எல்லாம் மிளுங்கும் போது அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதே சமயம் ஏதாவது பாலிப்ஸ் இருந்ததுன்னா அந்த பாலிப்பை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணலாம். ப்ளீடிங் ஆச்சுன்னா ப்ளீடிங்கை போய் உள்ள ஸ்டாப் பண்ண முடியும். பயாப்சிஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த பயாப்சி எடுத்துட்டு வரலாம். ஸ்டென்ட் வைக்கணும்னா ஸ்டென்ட் உள்ள போய் பொருத்திட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்துறது தெரப்பியூட்டிக் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. டாக்டர் எண்டோஸ்கோப்பின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகி போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த 15 விஷயங்கள் ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவேன். திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். இந்த 15 விஷயத்தையும் மனப்பாடமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் எண்டோஸ்கோப்பியை மேற்கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுடைய ஓவர் நைட் ஃபாஸ்டிங். மினிமம் வந்து ஒரு 6 மணி நேரமாவது நம்ம வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கணும். 8 மணி நேரமாவது சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இறைப்பை வந்து கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கும், சிறுகுடல் காலியாக இருக்கும். உள்ளே போனோடனே ரொம்ப கிளியராக அந்த விஷயத்தை பார்க்க முடியும். இரண்டாவது முக்கியமானது வந்து உள்ளே போன உடனே நம்மளுடைய டென்ச்சர்ஸ் ஏதாச்சும் லூஸாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோமா, லூஸ் டூத் இருக்குதா, பல் கிளிப்புகள் ஏதாவது வச்சிருக்கிறோமா, இது எல்லாமே வந்து நம்மளுடைய டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடணும். இருந்துட்டு அப்படி இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறது மிக முக்கியம். மூன்றாவது முக்கியமானது அந்த டாக்டரோட கன்சல்டேஷன் இதில் உங்களுடைய ஹார்ட் ரேட், பிபி, இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. நான்காவது, உங்களோட எண்டோஸ்கோபி ரூம்ல போய் லெஃப்ட் சைடு திரும்பி ஒரு கழிச்சு படுத்து கால்களை குறுக்கி படுத்துக்கிறது நல்லது. கையை வந்து நம்ம டக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு கிளிப்போ ஹோல்டிங் பொசிஷன் இருந்ததுன்னா அங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. என்ன ரீசன்னா, நம்ம இந்த எண்டோஸ்கோப் பண்ணும்போது எதேர்ச்சியாக நம்ம இந்த டியூப் வந்து கையில் இழுக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணுவோம். அது வந்து ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். ஐந்தாவது, ஸ்ப்ரே வந்து கொடுப்பாங்க. நம்ம வாய் வந்து சுத்தமாகவே மரத்து போறதுக்காக ஒரு அனஸ்தட்டிக் ஸ்ப்ரே வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்ப்ரேவோட இது வந்து பெப்பர்மென்ட் ஸ்மெல்லில் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்லேயே அந்த ஸ்ப்ரே வந்து சுத்தமாக வாயை வந்து மறக்கடிச்சிடும். அந்த மரத்து போகிறது ஒரு 3 நிமிடங்கள் தான் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்ப்ரே வந்து ஈஸியாக எடுத்துக்கும். ஸ்ப்ரே போட்ட உடனே வாய் வந்து கொஞ்சம் நாக்குகள் எல்லாமே தடிமனான மாதிரி இருக்கும். நம்மளோட உணர்ச்சிகள் ஒரு 3 மினிட்ஸுக்கு தெரியாமல் இருக்கும். ஆறாவது முக்கியமானது, இந்த ஸ்ப்ரே ஃபுல்லாக போட்ட உடனே கம்ப்ளீட்டாக நாக்கை வச்சு ஏகமாகவே அந்த ஸ்ப்ரே ஃபுல்லாக தடவி விட்டுட்டு கடைசியாக அந்த மருந்தை வந்து மிழுங்கிறது நல்லது. ப்ளஸ் எச்சில் இருந்தாலும் மிழுங்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, மிழுங்கும் பொழுது தொண்டையின் பின்பகுதியிலையும் அந்த மருந்து போய் படுறதுனால அந்த ஏரியாவும் ஃபுல்லாகவே வந்து மரத்து போயிடும். ஈஸியராக இருக்கும் நம்ம எண்டோஸ்கோப் பண்ணிக்கிறது. ஏழாவது, மவுத் கார்டுங்கிறது ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து பல் 2க்கும் நடுவில் வந்து கடிச்சுக்கணும். இது வந்து எதனால அப்படின்னா வந்து இந்த வழியாக தான் வந்து டியூப் போகும். டியூபை வந்து கடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மவுத் கார்டு வைக்கிறது. த்ரூ அவுட் த ப்ரொசீஜர் இந்த மவுத் கார்டை வந்து லூஸ் பண்ணாமல் இருக்க கடிச்சு வச்சிருக்கிறதுனால இந்த டியூப் வந்து ஈஸியராக நேவிகேட் ஆகி உள்ளே போயிட்டு வரும். எட்டாவது
முக்கியமானது வந்து நம்ம அந்த டியூபை வச்ச உடனே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நாக்கை வச்சு தடுக்காம ஆ அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்டோம்னா அந்த நாக்கோட சிறுநாக்கு பகுதி வந்து ஓப்பன் ஆகி கொடுக்கும், டியூப் வந்து ஈஸியராக போகும். 9வது அந்த மருத்துவர் வந்து மிழுங்க சொல்லுவாங்க. மிழுங்கும் பொழுது நார்மலா நம்ம எச்சில் எப்படி மிழுங்குவோமோ அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணோம்னா கம்ப்ளீட்டா அந்த டியூப் வந்து தொண்டை பகுதியை கிராஸ் ஆகி உள்ள போயிடும். மேக்சிமம் ஒரு எண்டோஸ்கோபி பண்றதுக்கு 30 வினாடிகளுக்கும் குறைவாகத்தான் ஆகும். அதனால நம்ம அந்த டைம் வந்து ரொம்ப பேனிக் ஆகாம நம்மளுடைய மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தா போதும். வேகமாக மூச்சு இழுக்க வேண்டியதில்லை. ஏதோ ஒரு இடத்துல கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதுக்காக நம்ம மிச்ச இடத்தை நினைக்காம மூச்சை மட்டும் டீப் பிரீத்திங் இழுத்து விட்டுட்டு இருந்தால் போதுமானது. 10வது நம்ம ஸ்கோப் இரைப்பை அடைச்ச உடனே நம்மளுக்கு ஒரு ஏர் வந்து ஃபில் பண்ற ஒரு இரைப்பை வந்து ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். அதை நீங்க ஃபீல் பண்ணி பேனிக் ஆக வேண்டியதில்லை. வெளியே வரும்போது அந்த ஏர் ஃபுல்லாவே வெளியே வந்துடும். 11வது எண்டோஸ்கோபி எப்பொழுதுமே வெளியே எடுக்கும் பொழுது அதனுடைய பிக்சர்ஸ் வியூஸ் எல்லாமே பார்க்க முடியும். உள்ள போகும்போது வேகமாக உள்ள போயிருவாங்க. ஸோ அந்த வெளியெடுக்கிற பொசிஷன் மட்டும் நம்ம ஃப்ரீயா படுத்துக்கிட்டோம்னா அந்த மருத்துவர் வந்து டீட்டெயிலா ஒவ்வொரு பொசிஷனையும் பார்த்துட்டு வெளியே வர முடியும். 12வது எண்டோஸ்கோபி வெளியே எடுத்த உடனே நீட்டா வாஷ் பண்ணிக்கலாம், முகம் கழுவிக்கலாம், வாய் கழுவிக்கலாம். அந்த மரத்து போனது 2 நிமிஷத்துக்கு இருக்கும். அந்த டைம் யூசுவலா நம்ம பண்ற தவறுகள் வந்து காரி துப்ப நினைப்போம். கார்றது எதுக்குன்னா அந்த மரத்து போன இடத்துல ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால காருவோம். கார்றதை தவிர்த்தோம்னா ஏதாவது ப்ளீடிங் அதெல்லாம் இல்லாம நீட்டா இருக்கும். 13வது இந்த மரத்து போனது 3 to 5 நிமிடங்கள் தான் இருக்கும். அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது நல்லது. உடனடியாக தண்ணி குடிச்சோம்னா சில டைம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்றது ஒரு 10 minutes கழிச்சு எந்த ஃபுட்டு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். 14வது விஷயம் நம்மளுடைய ரிப்போர்ட் வந்து 5 minutesல எப்பவுமே எண்டோஸ்கோபியோட ரிப்போர்ட் வந்து கைக்கு வந்துடும். அதுக்காக வெயிட் பண்ணணும். 15வது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராப்பரா ரிப்போர்ட்டோட போய் டாக்டர் கிட்ட எல்லா டவுட்ஸுமே கேட்டுக்கணும். என்ன மெடிசின்ஸ் எடுக்கணும், என்ன ஃபுட் எடுத்துக்கணும், எல்லா விஷயங்களுமே தெளிவாக கேட்டுட்டு வர்றதுனால இந்த 15 விஷயமுமே நடக்கிறதுக்கு லெஸ் தென் 30 seconds தான் ஆகும் ப்ராப்பரான ஒரு எண்டோஸ்கோப் பண்ணிக்கிறதுக்கு. இது ரொம்ப பயணிக்காக வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. யார் வேணாலும் இதை வந்து மேற்கொண்டிக்க முடியும். எண்டோஸ்கோபி அப்படின்னு யாராருக்கெல்லாம் இது முக்கியமாக தேவைப்படும் டாக்டர்? எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு எண்டோஸ்கோப் பண்ணிக்கலாமா வேண்டாமா, சில பேர் வேண்டான்னு சொல்கிறாங்க, பெயின்ஃபுல்லுங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தெளிவாக 3 விஷயங்களுக்காக எண்டோஸ்கோபி பயன்படுது. ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். நம்பர் 1 வந்து அன்எக்ஸ்பிளைன்டு சிம்டம்ஸ், என்னன்னே தெரியாத ஒரு சிம்டம் இருக்கிறவங்க. அதில் என்னென்னா வெயிட் லாஸ், ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க டாக்டருங்கிறது. இன்னொன்று சாப்பாட்டை பார்த்தா வேண்டாங்கிற தோன்றது, சாப்பாட்டை வந்து முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க டாக்டர் சமீப காலமாக அப்படிங்கிறது. இன்னொன்று நம்ம பிரெத்து வந்து ஏதோ ஒரு கெட்ட துர்நாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் நம்மளுக்கு. இன்னொன்று நம்ம ஒரு நெஞ்சு கரைச்சல் இருக்குது, என்ன ரீசன்னே தெரில, அந்த மாதிரி ஒரு சூழல். அன்எக்ஸ்பிளைன்டு சிம்டம்ஸ், என்னன்னே தெரியாத ஒரு சிம்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உணவு குழாய் இரைப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் எண்டோஸ்கோபி பண்ணிக்கணும். 2வது முக்கியமானது சில விஷயங்களை டயக்னோஸ் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு ஆல்கஹாலிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு உணவு குழாயில் அல்சர் இருக்குதா, ரத்த நாளங்கள் வீங்கி இருக்குதாங்கிறத பார்க்கலாம். சில பேர்த்துக்கு வந்து உணவு குழாயில் GERD அப்படிங்கிற சிம்டம் இருக்கான்னு பார்க்கலாம். ஹயாட்டஸ் ஹெர்னியா, உணவு குழாயும் இரைப்பையும் ரிலாக்ஸ் ஆகி உணவு குழாய் எதுக்கழிப்பு பிரச்சனை வந்து ஹயாட்டஸ் ஹெர்னியா இருக்கான்னு பார்க்கலாம். அல்சரேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். பேரட் சீசோஃபேகஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இன்னொன்று கேன்சரஸ் லீஷன், உணவு குழாயிலோ இரைப்பையிலையோ சிறுகுடலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லையோ எங்கேயாவது கேன்சரஸ் லீஷன் இருக்கான்னு பார்க்கலாம். பாலிப்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அதே சமயம் ரத்த கசிவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற விஷயம். 3வது முக்கியமானது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக எண்டோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப காமனஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து குழந்தைங்க மெழுங்கிடுவாங்க. பேட்ரிஸ், டென்ச்சர்ஸ், ஒரு ரப்பர்ஸ், காயின், இந்த மாதிரி விஷயங்கள் மெழுங்கினதை அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக எண்டோஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து ப்ளீடிங் எங்கேயா ஒரு இடத்துல பிளட் வாமிட் எடுக்கிறவங்களோ, மோஷனல் பிளட் போச்சுனாலோ, எந்த இடத்துல ரத்த கசிவு இருக்குன்னு பார்த்து கிளிப்ஸ் மூலியமாகவும் க்ளூ மூலியமாக அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஏதாவது சின்ன பாலிப்புகள் இருந்தால் பாலிபெக்டமிங்கிற மூலியமாக அதை ரிமூவ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு APC அப்படின்னு சொல்லி ஆர்கன் பிளாஸ்மா கொலாயகுலேட்டர் மூலியமாக ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அதே மாதிரி உணவு குழாய் சுருங்கி இருந்தது அப்படின்னா பலூன் டைலட்டேஷன் பண்ண முடியும். உணவு குழாய் சுருக்கங்களுக்கு பலூன் மூலியமாக பெருசு பண்ண முடியும். ஏதாவது கேன்சரஸ் லீஷன் இருந்தால் சாப்பாடு வந்து தொண்டையிலேயே அடைச்சிக்கிட்டு இருந்தால் ஸ்டென்டிங்னு சொல்லி இருதயத்துக்கு ஏற்படுற ஸ்டென்ட் மாதிரியே உணவு குழாயிலையும் ஸ்டென்ட் பிளேஸ் பண்ணி அதிலிருந்து ரிலீவ் பண்ண முடியும். ஸோ மேஜராக உணவு குழாயில் எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கறது 3 டைப்ஸாக நம்ம பிரித்து பயன்படலாம். எண்டோஸ்கோபியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட யூடியூப்ல பேசியிருக்கிறோம். தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் பார்த்து கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.